என் செல்ல குழந்தையே, இன்று உன் வராகி அம்மா உனக்கு அன்போடு ரோஜா மலரை கொண்டு வந்திருக்கின்றேன். என்னை மதிக்கின்ற பிள்ளைகள் யாரும் இதை தொடாமல் சென்றுவிட மாட்டார்கள். தொட்ட பிள்ளைக்கு சுப செய்தி ஒன்று இன்று உறுதி. அம்மா, தொட்டால்தான் எனக்கு சுப செய்தி கொடுப்பாயா என்று கேட்பாயானால், இன்று உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை பொறுத்துதான் உனக்கு செய்தி கிடைக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள். நீ நல்லது நினைத்து அம்மாவின் கையில் இருக்கின்ற மலரை தொட்டால் நமக்கு நல்லது நடக்கும் என்று எண்ணி தொட்டிருக்கும் பட்சத்தில் சுப செய்தி உன்னை வந்து சேராமல் போய்விடுமா என்ன? என் பிள்ளையே, அதனால் இன்று உனக்கு கிடைக்கப் போகின்ற இந்த செய்தியினை நீ மகிழ்ச்சியோடு இப்பொழுது என் கைகளில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். என் குழந்தைக்கு எத்தனையோ குழப்பத்திலிருந்து இப்பொழுது நான் உனக்கு நல்ல தெளிவு கொடுக்கப் போகின்றேன். என் குழந்தை, உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஒரே அடியாக சேர்த்து வைத்து ஒரே நேரத்தில் சிந்தித்து கொண்டு உன்னுடைய மனதை காயப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உன்னை நம்பி இருப்பவர்களையும் சேர்த்து வைத்து நீ காயப்படுத்துகின்றாய். உன்னோடு பேசினால் மட்டுமே தனக்கு ஆறுதல் என்று நினைக்கின்ற உறவுகள் கூட இன்று உன்னிடத்தில் பேசினால் இவர்களின் பிரச்சனை நமக்கும் சேர்ந்து வந்துவிடும் என்று நினைக்கின்ற அளவிற்கு நீ நடந்து கொள்கின்றாய். பிரச்சனைகள் யாருக்கும் இல்லாமல் இல்லை. பிரச்சனைகளை அனுபவிக்காதவர்கள் என்று யாரும் இல்லை. அதனால் உன் வாழ்க்கையில் வருவதை மட்டும்தான் பிரச்சனைகள் என்று எண்ணிக்கொண்டு அதை மட்டும்தான் உனக்கு தீர்க்க முடியவில்லை என்று நினைத்து கொண்டு மனம் வேதனை அடைந்து கொண்டிருக்காதே. என் தங்கமே, நீ இப்பொழுது குழம்பிக் கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்தில் உனக்கான மிக பெரிய வெற்றி செய்தி ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது. நீ எத்தனை போராட்டங்களை இதற்காக போராடினாயோ அதற்கெல்லாம் சேர்த்து வைத்து உனக்கு நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது. அம்மா உனக்காக இன்று ரோஜா மாலையை அணிந்து வந்திருக்கின்றேன். ஒரு முறை தொட்டு உன்னுடைய கண்களில் ஒற்றிக்கொள். என் பிள்ளையை, நிச்சயமாக ஒரு அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி காட்டியே தீருவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் சொல்லிவிட்ட பிறகு என் பிள்ளைக்கு என் மீது நிச்சயமாக நம்பிக்கை வந்திருக்கும் என்பது உன் தாயானவள் என்னுடைய கணிப்பு. ஏனென்றால் என் பிள்ளை உனக்கு சில நாட்களாகவே உன்னை வாட்டி வதைத்த பிரச்சனைகளை பற்றிய எண்ணங்கள் தான் அதிகமாக இருந்து கொண்டிருந்தது. வேறு எந்த ஒரு நல்ல விஷயங்களை பற்றியும் சிந்திப்பதற்கு உனக்கு நேரம் போதவில்லை. உன்னுடைய வாழ்க்கை நீ கற்றுக்கொண்ட சில விஷயங்களினால் உனக்கு இத்தனை சூழ்நிலைகளை அது ஏற்படுத்தி விட்டது என்பது உண்மையல்லவா? இருந்தாலும் என் பிள்ளை, அதிலிருந்து மீண்டு வர வேண்டிய காலகட்டமும் வந்துவிட்டது. உன்னுடைய இல்லத்தில் சுப நிகழ்வுகள் நடத்துவதற்கான அத்தனை சூழ்நிலைகளையும் நான் உருவாக்கியும் கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, நடக்கும் பொழுதுதான் நம்பிக்கை வரும். நான் நடக்கும் என்று சொன்னால் நீ நம்பி விடுவதில்லை, அப்படித்தானே? என் தங்கமே, முதலில் சில விஷயங்களை நீ இந்த தாயானவள் சொல்லும் பொழுது நம்புவதற்கு முயற்சி செய். நீ நம்பி இது உன் வாழ்க்கையில் நடக்கும் என்று உன்னுடைய மனதிற்குள் தெளிவினை கொண்டு வர தொடங்கிவிட்டாலே போதும். பல விஷயங்களில் உனக்கான சந்தோஷங்கள் பின்னால் வந்து கொண்டே இருக்கும் அல்லவா? என் தங்கமே, யாரோ ஒருவர் சொன்ன விஷயம், யாரோ ஒருவர் செய்த விஷயம், இப்படி அடுத்தவர்களினுடைய நடவடிக்கைகள் என்னவென்பதை பார்த்து கொண்டு நீ உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை பற்றி கவலைப்படுவதை விடுத்து, நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவெல்லாம் நல்லதை கொடுக்கின்றதோ அதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு அதன் வழி நீ நடந்து வர வேண்டும். எல்லோருமே
வாழ்க்கையில் உனக்கு ஏற்றது போலத்தான் இருப்பார்கள் என்று நினைத்து விடாதே. நாம் நினைப்பது போல எல்லோரும் நடந்து கொள்வார்கள் என்று எண்ணி விடாதே. யார் எப்படி நடந்து கொண்டாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தோடு நீ எப்பொழுதுமே இருந்துவிட்டால் போதும். சில நேரங்களில் நல்ல செய்திகள் உன்னை தேடி வரும் பொழுது கூட உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையில்லாத எண்ணங்களாலும் தேவையில்லாத குழப்பங்களாலும் அந்த நல்ல செய்தி உன்னை வந்து சேராமல் போய்விடுகின்றது. இப்படியே பல விஷயங்களை நீ தட்டி கழித்தும் விட்டாய் என்பதனை புரிந்து கொள். என் குழந்தை, நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக நல்லது மட்டும்தான் நடக்கும். கெட்டதையும் அவ்வப்பொழுது சேர்த்து யோசிக்கின்றவர்களுக்கு சற்று தாமதங்கள் ஏற்படுவது உண்மைதானே. அந்த தாமதம் உன் வாழ்க்கையிலும் ஏற்பட்டு விடக்கூடாது என்றுதான் அம்மா சொல்கின்றேன். என் குழந்தை, நினைப்பதை சரியாக நினைத்து பெறப்போவதை மகிழ்ச்சியோடு பெற வேண்டும் என்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் இருந்து விட்டால் போதும். என் குழந்தையே, நான் இன்று வராகியானவள் உனக்கு மங்களகரமான மலரை கொடுக்க வந்ததற்கு காரணம், உன்னுடைய இல்லத்தில் நடக்கவிருக்கின்ற ஒரு சுப நிகழ்வுக்கான அத்தனை விஷயங்களும் இப்பொழுது என் முன்னால் இருக்கின்றது. இது எத்தனை பிரச்சனைகளை தாண்டி நடக்கப் போகின்றது. அதன் பிறகும் கூட எத்தனை விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வரப்போகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நான் உன் வராகி என்றோ உன்னோடு பேசும் பொழுது நீ என்ன நினைக்கின்றாய்? அம்மா சொல்லிக்கொண்டே இரு. உன் வார்த்தைகள்தான் எனக்கு ஆறுதல். நடந்தாலும் நடக்காவிட்டாலும் உன் வார்த்தைகளை நான் மிக பெரிய ஆறுதலாக ஏற்றுக்கொண்டு எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து வந்து விடுவேன் என்று சொல்கின்றாய் அல்லவா? நிச்சயமாக உன்னுடைய இந்த எண்ணம்தான் மீண்டும் மீண்டும் என்னை உன்னிடத்தில் பேச தூண்டிக் கொண்டிருக்கின்றது. தெய்வத்தின் மீது நம்பிக்கையை நீ அதிகமாக வைக்க வைக்க உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக விரைவாக நடக்கத் தொடங்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் உன்னோடு பேசுகின்ற ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதையெல்லாம் உன் பின்னால் நான் செய்து கொண்டே இருக்கின்றேன். ஒவ்வொரு நொடியும் அடுத்து அடுத்து என்று என் பிள்ளை நீ வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி சென்று கொண்டுதான் இருக்கின்றாய் என்பதனை மறந்து விடாதே. யாரும் எதை நினைத்தும் இங்கு எதுவும் ஆகிவிடப் போவது கிடையாது. யாருடைய வார்த்தைகளும் உன்னை சாய்த்துவிடப் போவது கிடையாது. என் தங்கமே, நீ நினைத்த வாழ்க்கை உன் கைகளில் சந்தோஷமாக நிச்சயமாக இருக்கும். சுப செய்தி உன்னை தேடி வருகின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை மனதிற்குள் இருக்கின்ற இறுக்கமான சூழ்நிலையிலிருந்து மீண்டு வெளியில் வந்துவிடு. எப்படியும் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து இந்த தாயானவள் உன் வாழ்க்கையை காப்பாற்றி மீண்டும் உன் கைகளில் கொடுப்பேன் என்பதை பற்றி மட்டும் நீ மறந்து விடாதே. என் தங்கமே, யாரோ ஒருவர் செய்த விஷயங்களினால் நீ சில சமயங்களில் மனது நொந்து போகும் பொழுதெல்லாம் நீ ஒட்டுமொத்தமாக எல்லோரையுமே வெறுத்து ஒதுக்குகின்றாய். நமக்கு இப்படியெல்லாம் செய்கின்ற மனிதர்கள் ஒரு பொழுதும் வாழ்க்கைக்கு ஒத்து வர மாட்டார்கள் என்று நீ நினைக்கின்றாய். என் தங்கமே, நீ நினைப்பது எல்லாம் சரியாக இருந்தாலும் இன்று இந்த வராகி சொல்வது, என் தங்கமே, ஒருவர் ஒரு தவறை செய்து விட்டார் என்பதற்காக உண்மையான அன்பு கொண்டு உன்னை தேடி வருகின்றவர்களை ஒரு நாளும் ஒதுக்கி விடாதே என்றுதான் அம்மா சொல்கின்றேன். நிச்சயமான வாழ்க்கையை உனக்கு கொடுக்கின்ற இந்த உறவானது நாளை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான எல்லா விதமான நல்லதும் ஓர் நாள் நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாதவற்றை சிந்திக்கின்ற ஒதுக்குகின்ற நேரத்தை தேவையானவற்றை சிந்திப்பதற்கு சில நிமிடம் ஒதுக்கிப்பார். உனக்குள்ளேயே மாற்றங்கள் தெரியும். நல்லதை மட்டும் நினைத்துப்பார். சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உன்னை சார்ந்தது என்று புரிந்து கொண்டு வாழத் தொடங்கிப்பார். என்றுமே உனக்கான வெற்றி உன் கைகளில் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தை, இனி உன் வாழ்க்கை
நிச்சயமாக நல்ல நிகழ்வுகளோடு நல்லபடியாக நடக்கப் போகின்றது. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.